விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. போலாம்க்கா. அத்தை, டாக்டர் சொல்றத பார்த்தா நீங்க சரியா தூங்குறது இல்ல, சாப்பிடுறது இல்ல போல இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, கொஞ்சம் வேலை அதிகம் இல்ல, அதனாலதான் தூங்க முடியல. நைட் எல்லாம் அயன் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, அதுவும் இல்லாம கொஞ்சம் அலைச்சல் அதிகமாயிடுச்சு, அதான். அதேதான்க்கா நானும் சொல்றேன். நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு அலையணும்? நீங்க வீட்லயே இருங்க. நானே துணி எடுத்து வாஷிங்க்கு போட்டு அயன் பண்ணி வீட்ல கொண்டு வந்து தரேன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். நீங்க கேட்டாதானே? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல போல இருக்கு. ஐயோ தம்பி, அப்படியெல்லாம் சொல்லாத. நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல. புதுசா கான்ட்ராக்ட் பிடிச்ச உடனே ஒன்ன மட்டும் அனுப்புறது தப்பு இல்லையா? கொஞ்ச நாளைக்கு நானே போய் துணி எடுத்து டெலிவரி பண்ணாதான் அது நல்லா இருக்கும் இல்ல? அத்தை, வேலை எல்லாம் இருக்கட்டும், அதுக்காக இப்படி உடம்ப கவனிக்காம விட்டுறாதீங்க. உங்களுக்கு பிபி லோவா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. இனிமேலாவது சரியான நேரத்துக்கு ஒழுங்கா தூங்குங்க, சாப்பிடுங்க, புரியுதா? சரி, நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன், பாத்துக்கோங்க. சரிங்கம்மா. பிரபா, மா, என்னமாச்சு? நீங்க என்னமா ஹாஸ்பிடல் கிட்ட? அது ஒண்ணு இல்லப்பா, லேசா மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், அவ்வளவுதான். இவங்க தான் என்னமோ ஏதோன்னு பயந்து என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. எப்படி இருக்கப்பா, நல்லா இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அக்காவுக்கு பிபி இருக்கான். நைட் எல்லாம் கண்ணு முழிச்சு இஸ்திரி போட்டிருக்காங்க. அதான் ரோட்ல நிக்கும் போது மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. டாக்டர் கூட இவங்களை நல்லா பாத்துக்கணும்னு சொல்லிருக்காங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா இரு தம்பி. கொஞ்சம் தூக்கம் இல்லாததுனால தூக்க கலக்கத்துல கீழே விழுந்துட்டேன். நீ இதெல்லாம் நினைச்சு ஒண்ணு கவலைப்படாதப்பா. நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. அப்பா எப்படிமா இருக்காரு? அப்போ நிறுத்து பிரபா, ரொம்ப பாசக்காரனாட்டும் நடிக்காத. இசை, மாமா ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ இல்லாத பாசம் இப்ப மட்டும் வருதா? அன்னைக்கு ஆபரேஷன் அப்போ பணம் கட்ட முடியாம அத்தையும் அப்பாவும் எப்படி அலைஞ்சாங்க தெரியுமா? அப்பெல்லாம் உனக்கு கண்ணு தெரியல. இசை வேணாம். இப்ப மட்டும் மூணு கண்ணு திறந்துடுச்சோ? வேணா இசை, விட்டுடு. நீ பழசியெல்லாம் பேசி அவனை காயப்படுத்தாதமா, பாவம். அன்னைக்கு அவனோட சூழ்நிலை என்னவோ. என்னத்த பெரிய சூழ்நிலை, பொல்லாத சூழ்நிலை. அப்பா அம்மாவை தாண்டி வேற என்ன முக்கியமான பிரச்சனையா அவன் அன்னைக்கு சமாளிச்சுட்டு இருந்தான்? அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டணும்னு இவன் வீட்டு வாசல்ல போய் நீங்க நின்னப்ப துரத்து விட்டு வந்தானே இவன். சரியத்த, பணம் கொடுக்க வேண்டாம், உங்களை வந்து பார்த்தானா? மாமாவுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டானா? இசை, என்ன சொல்ற? அம்மா வீட்டுக்கு வந்தாங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்ப? இசை என்னமா சொல்றா? ஏய் பிரபா, தெரியாத மாதிரி நடிக்காத. நைட்குள்ள பணம் கட்டி ஆகணும்னு டாக்டர் சொன்னப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம எங்கெங்கயோ அலைஞ்சாங்க. நட்ராஜ் மாமா கிட்ட போனப்போ அவரும் திட்டி அனுப்பிச்சிட்டாரு. நீ என்னடானா பாக்க கூட வராம மேல இருந்தே கத்தி துரத்தி விட்டுருக்க. இல்ல, அத்தை பாவம் எவ்வளவு வேதனைப்பட்டாங்க தெரியுமா? கடைசியில அத்தை தாலி சங்கிலி அடமானம் வச்சுதான் பணத்தை கட்டினாங்க. அப்படி பண்ணலன்னா இந்நேரத்துக்கு மாமா உயிரோடவே இருந்திருக்க மாட்டாரு. இது பாரு, உனக்கெல்லாம் நடந்தது என்னன்னு தெரியாத மாதிரி நடிக்காத, கேவலமா இருக்கு. வேண்டாம் இசை. ஈஸ்வரியும் ஜம்புவும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? நீ எதுக்கு அவங்கள உள்ள விட்ட? ஐயோ இசை, சத்தியமா எனக்கு அம்மாவும் மாமாவும் வந்தது தெரியாது. நந்தினி வந்து ஈஸ்வரியும் ஜம்புவும் வந்திருக்கிறதா தான் சொன்னா. அவங்க வந்திருக்கிறதா நினைச்சதா நான் அப்படி சொன்னேன். பிரபா, என்ன சொல்ற? அன்னைக்கு நானும் அண்ணனும் வந்தது உனக்கு தெரியாதா? ஐயோ அம்மா, சத்தியமா எனக்கு தெரியாதுமா.
ஈஸ்வரியும் ஜம்புவும் வந்தாங்க நினைச்சுதான் நான் அப்படி பேசினேம்மா. அத்தை, என்னடா எனக்கு ஒண்ணும் அத்தை. புரியல. எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. இதெல்லாம் நந்தினியோட வேலைதான். எல்லாம் நந்தினியோட வேலையா? என்ன சொல்ற இசை? நந்தினி எதுக்கு பிரபா கிட்ட போய் எனக்கு பதிலா ஈஸ்வரி பேரை சொல்லணும்? மா அதாம்மா எனக்கும் புரியல. நந்தினி ஏன் அன்னைக்கு போய் சொன்னா? ஏன் நீங்க வந்ததை அவன் மறைக்கணும்? மா அதுக்கப்புறம் கூட இசையை நீங்களும் ஹாஸ்பிட்டல்ல வச்சு நந்தினியை திட்டினதா வீட்டுல வந்து என்கிட்ட சொன்னாமா. அந்த கோவத்துல தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் அப்படி நடந்துக்கிட்டேன். ஏன் இப்படி எல்லாம் பண்ணா? இன்னுமா புரியல? அவ நீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறது விரும்பல. குடும்பம் சேர்ந்துட கூடாதுன்னு நினைக்கிறான். அதான் ஏதேதோ நாடகத்தை நடத்தி உன்னையும் அத்தையும் மாமாவையும் பிரிக்க முயற்சி பண்றான். அப்படியெல்லாம் சொல்லாத இசை. அவ ஏன் அப்படி செய்யணும்? மா அவ இப்படி எல்லாம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சதே எனக்கு அதிர்ச்சியா இருக்குமா. அவ ஏன் நம்மள பிரிக்கணும்னு நினைக்கிறா? அதனால அவளுக்கு என்னமா லாபம்? அத நீ அவகிட்ட தான் போய் கேட்கணும். அவ முன்னாடி இருந்த ஏதேதோ பண்ணி நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் பிரிக்க முயற்சி பண்றான்னு தோணுச்சு. அன்னைக்கு நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சத்தம் போட்டப்போ கூட அவ அவசர அவசரமா உன் பின்னாடியே ஓடி வந்து உன்னை பேச விடாம இழுத்துட்டு போனாலே ஞாபகம் இருக்கா? அது அவ பண்ண டிராமால தெரிஞ்சு போயிடுங்கிற பயத்துல கூட இருக்கலாம் இல்லையா? இப்ப கூட என்னால நம்ப முடியல. நான் விசாரிக்கிறேன். மா நீங்க வாங்கம்மா, நான் வீட்டுல டிராப் பண்ணிட்டு போறேன். பிரபா, ஒரே வெயிலா இருக்கு, நாங்க ஆட்டோல போய்க்கிறோம், நீ போ. சரி, பத்திரமா வீட்டுக்கு போங்கம்மா. உடம்ப பாத்துக்கோங்க. சரி பிரபா, நந்தினி கிட்ட நீ கோவமெல்லாம் பேசாதப்பா. அவ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணான்னு எனக்கு தெரியல. நீ இத பத்தி அவகிட்ட ஏதாவது பேசணும்னா பக்குவமா பேசு பிரபா, சரியா? சரிம்மா, ஆ. நான் வரேம்மா. சரிப்பா, பத்திரமா போயிட்டு வா. மாப்ள, எம்டி சீட்ல உட்காருங்க. நீங்க உட்கார்ந்த சீட்ல நான் எப்படி மாமா? அப்படியெல்லாம் நினைக்காதீங்க மாப்ள. எனக்கு ஒரு மகன் இருந்தா அவன் தானே உட்காருவான். அப்படி நினைச்சுக்கோங்க. நான் எப்பவுமே உங்களை மருமகனா நினைச்சது இல்லை மாப்ள, மகனா தான் நினைக்கிறேன். உட்காருங்க, உட்காருங்க மாப்ள. நீங்க முதல்ல உட்காருங்க. மாமா, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல மாமா. எங்க அப்பா அம்மா தான் எங்களுக்கு எதுவுமே பண்ணாம தெருவில் விட்டுட்டாங்க. அந்த டைம்ல எனக்கு எல்லாமே போச்சுன்னு ரொம்ப நொந்து போயிருந்தேன் மாமா. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு தெரியாம சேட்டிக்கிட்ட போய் நின்னப்ப என் இடத்துல கண்ணா உட்கார்ந்துருந்தான். அந்த கஷ்டத்துல தான் தண்ணி அடிச்சிட்டு வந்து உங்களை நான் தப்பா பேசிட்டேன். ஆனா அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காம எனக்கு நீங்க உட்கார்ந்து இந்த சீட்ல இடம் கொடுத்ததுக்கு பெரிய மனசு வேணும் மாமா. மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. ரொம்ப நன்றி மாமா. ஐயோ மாப்ள, மன்னிப்பு நன்றின்னு நம்ம உறவை பிரிக்க வேணாம். நீங்க இதை இன்னும் மேல கொண்டு வருவீங்கன்னு நம்பிதான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். சரவண மாப்ள லெதர் ஃபேக்டரியையும் நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸையும் பார்த்துப்பீங்கன்னு மல்லிகா கிட்ட சொன்னப்ப அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுமா? நாம நல்ல முடிவை தான் எடுத்திருக்கோன்னு எனக்கு திருப்தியா இருக்கு மாப்ள. சரி மாமா, நானும் சரி சரவணனும் சரி உங்க நம்பிக்கையை காப்பாத்துவோம் மாமா. இந்த பிசினஸ் இன்னும் நல்ல நிலைமைக்கு கொண்டு போவோம் மாமா. இப்பவாச்சும் தெரிஞ்சுக்கோங்க யார் முக்கியம்னு. பந்த பாசமா இருந்தாலும் உங்களை ஒண்ணு இல்லாம தெருவுல விட்ட உங்க அப்பா அம்மா பெருசா? தண்ணி அடிச்சிட்டு வந்து மரியாதை இல்லாம பேசினாலும் உங்களை சொந்த பிள்ளைங்க மாதிரி நினைச்சு இவ்ளோ பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இனிமேலாச்சும் அப்பாவோட நம்பிக்கையை காப்பாத்தி பிசினஸ மேல கொண்டு வந்து காமிங்க. ஏமா தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? விடுமா. என்னை பத்தி மாப்பிள்ளைக்கு நல்லா தெரியும், அவரை பத்தி எனக்கும் நல்லா தெரியும். எந்த ஒண்ணுக்கும் பட்டு பட்டுன்னு யோசிக்காம பேசுறத மாத்திக்கிட்டாருன்னா போதும், அவர் பெரிய ஆளா வந்துருவாரு. நீங்க சொல்றது உண்மைதான் மாமா.
கண்டிப்பா என் குறைய நான் திருத்திக்கிறேன். சரி மாப்பிள்ள, பரவாயில்ல விடுங்க. நம்ம ஆபீஸ்ல முக்கியமானவங்க இவங்க 2 பேர் தான். அவங்கள உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இவர் மிஸ்டர் சுந்தரபாண்டியன், நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் மேனேஜர் சார். 10 வருஷமா நம்ம ஆபீஸ்ல மேனேஜரா இருக்காரு. கடுமையான உழைப்பாளி. நம்ம கம்பெனி இந்த நிலைமைக்கு வரதுக்கு இவரும் ஒரு காரணம். வெல்கம் சார். தேங்க்யூ. இன்னைக்கே ஒரு ஸ்டாஃப் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நம்ம ஸ்டாஃப் எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வச்சிடுறேன். நிர்வாக சம்பந்தமா எந்த சந்தேகம் வந்தாலும் தயங்காம என்கிட்ட கேட்கலாம். கண்டிப்பா. இவர் பேர் அர்ஜுன், நம்ம லெதர் பிசினஸ்க்கு மேனேஜர். இவர் சேர்ந்து 6 மாசம் தான் ஆகுது. ஆனா தொழில நல்ல அனுபவம் உள்ளவர். ஓ. இதுக்கு முன்னாடி 10 வருஷம் இந்த துறையில இருந்திருக்காரு. ஓ, வெல்கம் சார். தேங்க்யூ. இவர் என் 2வது மாப்பிள்ள சரவணன். வணக்கம் சார். இவர் தான் லெதர் பிசினஸை கவனிச்சுக்க போறாரு. நீங்களும் உங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாம் கூப்பிட்டு மாப்பிள்ளை அறிமுகப்படுத்தி வச்சிருங்க. வித் பிளஷர் சார். அப்புறம் மாப்பிள்ள நீங்க இருங்க, நான் சரவண மாப்பிள்ளைய அவர் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். சரிங்க. போலாமா சரி மாப்பிள்ள? மாமா. வாங்க ஏய் சரவணா, ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வாங்க. 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 வா. வாங்க வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. போ சரவணா, மாமா, இந்த சீட்ல உட்காருங்க மாப்பிள்ள. உட்காரு. உட்காருங்க. நட்ராஜ் சொன்னதையே நானும் திரும்ப சொல்லலாம். ஆனா நீங்க பண்ணிருக்கிற விஷயம் அதையும் தாண்டினது மாமா. நான் கொஞ்சம் மனசு இல்லாம தான் வந்தேன். ஆனா இங்க வந்த பிறகுதான் தெரியுது என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு எவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்கீங்க. சத்தியமா சொல்றேன் மாமா, காலத்துக்கு நாங்க 2 பேரும் உங்களுக்கு நன்றி உள்ளவங்களா இருப்போம். பரவாயில்ல மாப்பிள்ள, என் பொண்ணுங்களும் நீங்களும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் மாப்பிள்ள. அப்பா, எனக்கும் வீட்ல இருக்கிறதுக்கு போர் அடிக்கும். இங்கே சரவணா பக்கத்துல ஒரு சீட்டை போட்டு நானும் உட்காந்துக்குவா. ஏமா உனக்கு இந்த விபரீத ஆசை? மாப்பிள்ளைய பிரிஞ்சு எப்படி இருக்கிறதுன்னு யோசிக்கிறியா? ஐயோ, அப்படிலாம் இல்லப்பா. நானும் கூட இருந்தா உதவியா இருக்குமேன்னு தான் பாக்குறேன். இங்க மாப்பிள்ளைக்கு உதவுறதுக்கு மேனேஜர் இருக்காரு, மத்த ஸ்டாஃப்லாம் இருக்காங்க. நீ எதுக்குமா? நீ எப்பவுமே கூட இருந்தா மாப்பிள்ளைக்கு போர் அடிச்சிருமா. ஆபீஸ் முடிஞ்சு களைச்சி வீட்டுக்கு வரப்போ மனைவி சிரிச்ச முகத்தோட வரவேற்கிறத விட சந்தோஷமான விஷயம் வேற எதுவும் இல்ல மேடம். சார் சொல்றதுதான் சரி. நான் அப்படியெல்லாம் நினைக்கல. நீங்களும் கண்டிப்பா பிசினஸ் எல்லாம் பார்க்கணும், கத்துக்கணும். ஏற்கனவே பெரியவ கன்சீவா இருக்கா. இன்னைக்கு வீட்டுல நடந்ததெல்லாம் நல்ல அறிகுறியா இருக்கு. அடுத்து சீக்கிரமே நீயும் ஒரு குழந்தைய பெத்துக்கணுமா. எங்க பேர பசங்க ஓரளவுக்கு வளர்ந்ததுமே நானும் அம்மாவும் அவங்கள பார்த்துப்போம். அப்புறம் நீயும் அவந்திக்காவும் ஆபீஸ்க்கு வரலாம். சரிங்க மாமா, நீங்க போயிட்டு வாங்க. நான் எல்லாத்தையும் அர்ஜுன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். மிஸ்டர் அர்ஜுன், நம்ம ஆபீஸ் சம்பந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸையும் மாப்பிள்ளைக்கு காமிச்சிருங்க. ஓகே சார். சரி மாப்பிள்ளை, நான் கிளம்புறேன். சரிங்க மாமா. நீ வாமா. நந்தினி, நந்தினி எங்கடி இருக்க? நந்தினி, கீழே வர போறியா இல்லையா? போ. ஏய், தம்பி, ஏன் தம்பி இவ்வளவு கோவமா இருக்கீங்க? நந்தினி, கீழே வாடி. பிரபா, என்னாச்சு பிரபா? எங்க அப்பாவை ஹாஸ்பிடல்ல சேர்த்திருந்தப்ப எங்க அம்மாவும் முத்து மாமாவும் இங்க வந்தாங்களா இல்லையா? சொல்றி, வந்தாங்களா?
யாரு பிரபா சொன்னது? ஏய், இங்க வந்தவங்க தாண்டி சொன்னாங்க. அதெல்லாம் இல்ல பிரபா, அவங்க பொய் சொல்றாங்க. ஈஸ்வரியும் ஜம்முவும் தான் வந்தாங்க. அப்ப ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி தரேன், பேசுறியா? பேசுறியாடி? இல்ல எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி தரேன், பேசுறியா? சொல்றி, சொல்றி, பேசுறியா? பேசுறியாடி? பேசுறியா? வேணாம் தம்பி, இங்க ஓடுற. சும்மாவே விடக்கூடாது. பேசுறியாடி? பேசுறியா? பேச முடியாதுல்ல? பேச முடியாதுல்ல? எல்லாம் ஒரு பொண்ணாடி. ஆபரேஷன் பண்ண பணம் கேட்டு வந்தவங்கள பணம் இல்லைன்னு அனுப்பிச்சிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன்டி. ஆனா நீ நல்லா சதி பண்ணி எனக்கு தெரியக்கூடாதுன்னு நாடகம் ஆடி இருக்க. என் வாயாலே உங்களை திட்டுற மாதிரி பிளான் பண்ணிட்டியடி. அப்ப எவ்வளவு பெரிய வேஷக்காரி இருப்ப நீ? எவ்வளவு பெரிய ஃப்ராட் நீ? உனக்கும் உன் பெரியப்பாவுக்கும் என்னடி வித்தியாசம்? உனக்கும் உன் மாமா கிரிக்கும் என்னடி வித்தியாசம்? அக்கா, உங்க அண்ணன், நீ இப்படி உங்க குடும்பத்துல அத்தனை பேரும் கேப் மாதிரியா இருக்கீங்களாடி? இல்ல பிரபா, ஏதோ அன்னைக்கு அக்கா பேச்ச கேட்டுட்டு தெரியாம அப்படி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு பிரபா, ப்ளீஸ். நான் பண்ணதெல்லாம் தப்புதான். பேசி சமாளிக்க முடியலனா பொசுக்கு அழுது சீன் போடுறியா நீ? அழுங்க நீ பாட்டு. இவ அக்கா சொன்னாலும் இவன் செஞ்சாலும் உனக்கு எங்கடி போச்சு அறிவு? இப்ப கூட நான் வந்து கேக்குறப்ப இல்லன்னு மறைச்சது தானடி நீ? இன்னும் என்னெல்லாம் மறைச்சிருக்கியோ யாருக்கு தெரியும்? உன்னையும் உங்க அக்காவையும் நல்லவங்க நம்பினதுக்கு எனக்கு நல்லா வேணும்டி. உன் மாமா பேச்ச கேட்டு உங்க அக்கா ஆடி இருக்கா, உங்க அக்கா பேச்ச கேட்டு நீ ஆடி இருக்க, அப்படிதானே? அந்த நேரத்துல நம்ம கிட்டே பணம் இல்ல. அக்கா பணத்தை எடுத்து எப்படி தரதுன்னு தெரியல. அத உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம அந்த நேரத்துல அத்தைக்கு பதிலா ஈஸ்வரி வந்ததா சொல்லி சமாளிச்சிட்டு. சமாளிச்சியா? போய் சொல்லிட்டு சமாளிச்சேங்கற? எந்திரி, எந்திரி. தம்பி 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 அடிக்காதீங்க தம்பி. எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் தம்பி. போய் அந்த பக்கம். எங்க குடும்பத்துல தலையிட்டு அப்போ திரும்ப திரும்ப போய் சொல்லிருக்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நான் பணம் கொண்டு போய் கொடுத்தேன், அத்தையும் செய் வாங்கலன்னு சொல்ல என்ன அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்ல. அக்கா காசை கொடுக்க கூடாதுன்னா எங்க இருந்து உனக்கு காசு வந்துச்சா? பேச்ச நம்பி நான் கோமா போய் அங்க நின்னப்ப நீ என் பின்னாடி ஏன் வந்தன்னு இப்பதாண்டி தெரியுது. நான் தாண்டி பெரிய தப்பு பண்ணிட்டேன். சதி தெரியாம அன்னைக்கு அம்மாவை கண்டுபிடி பேசிட்டாண்டி. திட்டம் போட்டு நீ உங்க அக்காவும் என்ன எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க, அதானே? இல்ல இல்ல பிரபா, என் அக்கா சொன்னதை கேட்டு நான் பத்து கேட்டு அப்படிலாம் நடந்துக்கிட்டேன் பிரபா. ஓ அப்படியா? அப்போ உங்க அக்கா ஜெயில இருந்து வந்த உடனே நீ உங்க அக்காவோட சேர்ந்து வாழ்ந்துக்கோ, என்ன மறந்துரு. நீ பிரிக்க நினைச்சு பாருங்க அப்பா அம்மா, அவங்களோட போய் நான் இருந்துக்கிறேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட உங்க கூட வாழ மாட்டேன். இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. பிரபா, இங்கே வெயிட் பண்ணுங்க. நீங்களா? வாங்க, உள்ள வாங்க. உட்காருங்க. என்ன சார் திடீர்னு வந்திருக்கீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களை விசாரணை பண்ண வந்திருக்கேன். என்கிட்ட என்ன சார் விசாரணை பண்ண போறீங்க? நானே என் பையன் செத்து போனதுல இருந்து யாரு கூடயும் ஒட்டாம ஒரு நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப திரும்பி அந்த கேஸை நோண்டி என்ன மேல மேல வேதனைப்படுத்தாதீங்க சார். நான் இப்ப விசாரிக்க வந்தது உங்க பையன் கேஸ பத்தி இல்ல, இது வேற கேஸ். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் மறைக்காம உண்மையை சொன்னா நல்லது. வேற கேஸா? எனக்கு புரியல சார். நீங்க என்கிட்ட என்ன கேட்கலான்னு வந்திருக்கீங்க?
ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நீங்க சித்தூர் போயிருந்தீங்களா? சித்தூரா? இல்ல சார், சித்தூர்ல எங்களுக்கு என்ன வேலை? அப்போ நீங்க போகல? இல்ல சார், போகல. சரி, அப்போ உங்க மொபைல் போன் மட்டும் எப்படி சித்தூர் போச்சு? உங்க போன் சிக்னல் அந்த தேதியில சித்தூர் பார்டர்ல காமிக்குது. ஆனா நீங்க போகலன்னு சொல்றீங்க. ஏன் என்கிட்ட சித்தூர் போனதை மறைக்கிறீங்க? சொல்லுங்க, நீங்க சித்தூர் போனீங்க தானே? சொல்லுங்க, நீங்க சித்தூர் போனீங்களா இல்லையா? பிரியமானவள் பாத்தீங்களா? பிடிச்சிருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லையா? அப்ப உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த வீடியோ கீழே இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஆன்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்களை தேடி வர வேணாங்க. டெய்லி நாங்களே உங்களை யூடியூப் மொபைல் ஆப் நோட்டிபிகேஷன்ல தேடி வருவோம். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.